ஹலோ தோஸ்தோ, இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் எக் கிரேவி ஆர் தொக்குன்னு கூட சொல்லிக்கலாம். அதோட ரெசிபியை பார்க்கலாம். ஒரு 2 பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 2 தக்காளியையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதில் ஒரு 1/2 பாக்கெட் கர்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு தாளித்து எடுத்துப்போம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துப்போம். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளானதும் கூட. நம்மளுக்கு போர் அடிக்கிறப்போ எதுவுமே செய்ய தோணாதப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸுங்களுக்கும் இந்த லஞ்சுக்கு இந்த ரெசிபி செஞ்சு அனுப்பி வைக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக என்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தது, அந்த இலையும் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அப்புறம் ஒரு தவாவில் ஆம்லெட் போட்டு எடுத்துப்போம். நான் இன்றைக்கி ஒரு எக்கு மட்டும்தான் போட்டேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கோங்க. சிம்பிளான பெப்பர் சால்ட்டு போட்டு ஆம்லெட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆம்லெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தொக்குலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தொக்கு இந்த ஆம்லெட்டில் இறங்குற மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க மூடி போட்டு. ரெடி ஆனதுக்கப்புறம் சூடான சாதத்தில் இந்த தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் கீயோடு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு சமைக்கவே முடியல அப்படின்றப்போ இதை செஞ்சு சாப்பிடுங்க. குட்டீஸுங்களுக்கும் லஞ்ச் ரெசிபியாக கொடுத்து விடுங்க. பாய்.